அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட 200 கொஷின்ஸு எந்தெந்த யூனிட்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது டிஎன்பிஎஸ்சி யூனிட் வைஸ் குடுத்த கொஷின்ஸ் எவ்வளோ, அந்த யூனிட்ல இருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல எத்தன கொஷின் கேட்டிருக்காங்கன்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கட்டாயமா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, நமக்கு அடுத்து வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ல இந்த பேட்டர்ன் படி நமக்கு கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றேன். ஓகே, வீடியோக்குள்ள போயிடுவோம். நமக்கு குரூப் 1 சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா சயன்ஸ். சயன்ஸ்ல எத்தன கொஸ்டின்? 10 கொஸ்டின் கேட்பேன் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. ஆனா நமக்கு கொஸ்டின் பேப்பர்ல எத்தன கொஸ்டின் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 13 கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். அப்ப என்ன பார்க்குறாங்க? குடுத்தத விட ஒரு 3 கொஸ்டின் அப்ராக்ஸிமேட்டா ஏத்தி கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கங்க. அடுத்த யூனிட் பார்ப்போம். செகண்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் புவியியல், இந்தியன் ஜியோகிராஃபி பத்தி குடுத்துருக்காங்க. அவங்க கேட்கப் போற கொஸ்டின் நாங்க 10ன்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஆனா, இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர்ல வந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, அதே 10 கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? அப்ப இந்த யூனிட்ல ப்ராப்பரா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நம்ம குரூப் 4 வர சொல்ல இந்த யூனிட்ல இருந்து எத்தன கொஸ்டின் கேட்பாங்க? 5 கொஸ்டின். மேக்ஸிமம் இந்த 5 கொஸ்டின்ஸ் எங்கருந்து, எந்த புக்ல இருந்து கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 10த் புக்கும், 12த் ஜியோகிராஃபி புக்ல இருந்தும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதையுமே நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஆனா குரூப் 1 எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரியும். இந்தியன் ஜியோகிராஃபிலருந்து கொஸ்டின்ஸ் வந்ததா? அப்படின்ற மாரி யோசிக்கிற மாரி ஜியோகிராஃபி பார்ட் எடுத்து வச்சிருந்தாங்க. ஏன்னா ஜெனரலா ஜியோகிராஃபின்னு சொல்ற அளவுக்கு கரெக்ட்டா 3 கொஸ்டின்ஸ் தான் இருந்தது. மீதி இந்த 7 கொஸ்டினுமே கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டடா ஜியோகிராஃபில வச்சிருந்தாங்க. நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஓகே, 3 யூனிட் பார்ப்போம். இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். அதாவது ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம். ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம்ல குரூப் 1 கொஸ்டின்ல நாங்க கேட்க போறதா சொல்லியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, 25 கொஸ்டின். ஆனா நமக்கு வந்த கொஸ்டின்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, 21 கொஸ்டின் வந்திருக்கும். ஓகேங்களா? கேட்க போறது 25 கொஸ்டின் சொல்லிட்டு, நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் எவ்வளவு தான்? 21 கொஸ்டின் தான். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாவா இருந்தது நமக்கு. ஹிஸ்டரி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஎன்எம் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரியலாவே மத்த யூனிட் கம்பேர் பண்ண சொல்ல ரொம்ப ஈஸியாவே இருந்ததுன்னு சொல்லலாம் குரூப் 1 கொஸ்டின் பேப்பர்ல. அடுத்த யூனிட். யூனிட் 4 இந்திய ஆட்சியியல். அதாவது இந்தியன் பாலிட்டி. ஓகேங்களா? குரூப் 1 எக்ஸாம் எழுதுறவங்க எப்பவுமே பாலிட்டி சப்ஜெக்ட்ல பக்காவா படிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா, எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்ஸர் பண்ற அளவுக்கு யூனிட் 4 இருக்குன்னே சொல்லலாம். அதேமாரி கேட்கக்கூடிய 40 வினாக்கள்ல கேட்கப் போறேன்னு சொல்லியிருந்த 40 வினாக்கள்ல நமக்கு கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 36 கொஸ்டின்ஸ் மட்டும் தான். ஆனா 36 கொஸ்டின்ஸ்ல கட்டாயமா குரூப் 1க்கு படிச்சுட்டுன்னு போய் அட்டெண்ட் பண்ணவங்க எல்லாருமே மினிமம் 32 கொஸ்டின் போட்டிருக்காங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு ஈஸியாவே இருந்தது. பாலிட்டி சப்ஜெக்ட் சொல்லலாம். ஓகேங்களா? நமக்கு இந்த கூற்று காரணம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேட்சஸு, அப்புறம் டைரக்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. பாலிட்டி கொஸ்டின் ஈஸின்னே சொல்லலாம். அடுத்து 5த் யூனிட் பார்ப்போம். 5த் யூனிட். இது எல்லாருக்குமே கொஞ்சம் படிக்கிறது ஈஸின்னு சொல்லிட முடியாது. அந்த மாரி டாபிக்ன்னே சொல்லிடலாம். இந்தியாவின் பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து நாங்க மொத்தம் 50 கொஸ்டின் கேட்போம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா, நம்ம கேட்ட கொஸ்டின் எத்தனங்க? 47 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எல்லாமே மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸு. இந்தியால எந்தெந்த ஸ்கீம்ஸு இந்த பழங்குடியின மக்களுக்கு, பட்டியலினத்தவர் மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்டோர்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படுறவங்களுக்கான இந்தியாவுடைய ஸ்கீம்ஸ் தான் அதிகமா கேட்டிருந்தாங்க. பிளஸ் தமிழ்நாட்டிலயுமே அப்படிதாங்க கேட்டிருந்தாங்க. தமிழ்நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதிகமா சொல்லியிருப்பேன். என்னுடைய கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம். நீங்க தமிழ்நாடு ரிலேட்டடா வர சொல்ல, ஸ்கீம்ஸ இன் டெப்த்தா படிக்க வேண்டிய அவசியமே இல்ல. எந்த ஸ்கீமு எந்த ஆண்டு வந்தது, அந்த ஸ்கீம் என்ன சொல்ல வருது, அவ்வளவுதான். ஏன்னா தேதிலாம் கேட்பாங்களா சார்னா, மேக்ஸிமம் தேதிலாம் கேட்கறதுக்கு சான்சஸே இல்லைங்க. தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸு யார் எடுத்துட்டு வந்தாங்க, அது எந்த இயர் எடுத்துட்டு வந்தாங்க, அந்த ஸ்கீம் என்ன சொல்லுது, அந்த அளவுக்கு பார்த்தாலே போதும் குரூப் 4க்கு. ஓகேங்களா? ஆனா குரூப் 1லுமே அந்த லெவல் தான் கேட்டிருந்தாங்க. யூனிட் 5 வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் பிளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொஸ்டின் சூப்பராவே இருந்தது. அப்ராக்ஸிமேட்டா ஒரு 28லிருந்து 30 கிட்ட போடுறா மாரி தான் இருந்தது. ஓகேங்களா? ஓகே, அடுத்த யூனிட் பார்ப்போம். யூனிட் 6 தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இலக்கியங்கள். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, டிஎன் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர். ஓகேங்களா? இதில தான் மேக்ஸிமம் கொஸ்டின்லாம் நமக்கு குரூப் 4ல எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு படிச்சு வச்சுங்க. 40 கேள்விகள் 40 கேள்விகள் நாங்க கேட்க போறோம் அப்படின்ற மாரி சிலபஸ்ல சொல்லியிருக்காங்க. ஆனா கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 48. அப்ப இதிலருந்து நமக்கு என்ன தெரியுது? நீங்க குரூப் 4 படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸா இருந்தீங்கன்னா, கட்டாயமா யூனிட் 6 பக்காவா பார்த்துட்டு போயிடுங்க. ஓகேங்களா? பக்காவா பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா, 6த்துலருந்து 12த் புக்ல இருக்க வேண்டிய கன்டென்ட்ட படிச்சுட்டு போயிடுங்க. அத தாண்டி கேட்பாங்களான்னு கேட்டா,
90% அத தாண்டி கேட்க மாட்டாங்க. அப்ப ஸ்கூல் புக் மட்டுமே எனஃப் குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு பார்த்து வச்சுங்க. ஏன்னா நமக்கு இந்த தொல்லியல் தொடர்பு கண்டுபிடிப்புகள்லாம் 6த் புக், 9த் புக்லயே குடுத்திருப்பாங்க. நான் என்னுடைய கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்குமே சொல்லியிருக்கேன். 6த், 9த் புக்க பாருங்க. அதுல தான் மேக்ஸிமம் கேட்பாங்கன்ட்டு. அதேமாரி 9த் ஹிஸ்டரி புக்ல இருக்கக்கூடிய அந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள் தான் குரூப் 1 எக்ஸாம்லயுமே கேட்டிருந்தாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட்டா கூட அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து கேட்கல. ஓகேங்களா? திருக்குறள் மானிடத்தின் மீதான அந்த தாக்கம் இருக்கு பார்த்தீங்களா? அது நான் என் கிளாஸ் ஸ்டூடண்ட் கிட்டயே சொல்லியிருந்தேன். திருக்குறள்ல திருவள்ளுவர் சொன்ன ஆர்டர் படி படிச்சிருங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா இந்த "அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா செய்யாமைன்னு" ஒரு குறள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த லைனே கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். 100% வரும்னு சொல்லியிருந்தேன். அத அப்படியே குரூப் 1ல கேட்டாங்க. நீங்க வேணா கொஸ்டின் பேப்பர கூட செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு தான் திருக்குறள் நம்ம படிச்சு வச்சிருக்கணும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டிற்கு அரணாக இருக்க வேண்டியது 6 விஷயங்களையோ, 5 விஷயங்களையோ திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. ஒரு ஆர்டரா மண்ணு, காடு, நீருன்ற மாரி. அந்த ஆர்டர கூட படிச்சிருப்பாங்க. வரக்கூடிய குரூப் 4ல கூட அந்த மாரி கேட்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேங்களா? அடுத்து கடைசி பார்ட் யூனிட் 7. ஆப்டிட்யூட் அண்ட் ரீசனிங். ஓகேங்களா? இந்த டாபிக்ல இருந்து நமக்கு இந்த இடத்துல திறனறிவுன்னு இருக்கு பார்த்தீங்களா? திறனறிவு டாபிக்ல இருந்து 15 கொஸ்டினும் பிளஸ் யூ அ காரணவியல் ரீசனிங்ல இருந்து நாங்க 10 கொஸ்டினும் கேட்குறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா, பிரிண்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா? திறனறிவு, ஆப்டிட்யூட்லேருந்து 18 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் காரணவியல், ரீசனிங்லேருந்து 7 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்ப மேத்ஸ் டாபிக்ன்னு பார்த்தா எத்தன கொஸ்டின் கட்டாயமா வரும்? 25 கொஸ்டின். ஓகேங்களா? அதில நமக்கு காரணவியல் கொஞ்சம் ஈஸியா போற மாரி இருந்தது. அந்த ஏஜஸ் சம்லாம் கொஞ்சம் டைட்டா இருந்த மாரியும் இருந்தது. இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா, நீங்க மேத்தமேட்டிக்ஸ்ன்னு பார்த்தாலே பக்காவா ஒர்க் அவுட் பண்ணி வச்சுங்க. அதில ஸ்கூல் புக்ல இருக்க சம்ஸ பக்காவா பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஓவராலா மொத்த யூனிட்லேருந்து எப்படி கேட்டிருக்காங்கன்றத இந்த வரக்கூடிய பேஜ்ல பார்ப்போம். குரூப் 1 எக்ஸாம் உடைய 200 கொஸ்டினுக்கான அனாலிசிஸ்ன்னு சொல்லலாம். 200 கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, யூனிட் 1ல இருந்து 13 கொஸ்டினும், யூனிட் 2ல இருந்து 10 கொஸ்டினும், யூனிட் 3ல இருந்து 21 கொஸ்டினும், யூனிட் 4ல இருந்து 36 கொஸ்டினும், யூனிட் 5ல இருந்து 47 கொஸ்டினும், யூனிட் 6ல இருந்து 48 கொஸ்டினும், யூனிட் 7ல இருந்து 25 கொஸ்டினும். அப்போ ஓவராலா 200 கொஸ்டின் என்னென்ன பார்ட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்றத பக்காவா சொல்லியிருக்கேன்றத நம்புறேன். ஓகேங்களா? அப்ப இதே பேட்டர்ன்லயே நீங்க குரூப் 4 எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போயிடுங்க. சயின்ஸ் நமக்கு 5 கொஸ்டின் தான் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு 2, 3 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. நோட் பண்ணி வச்சுங்க. ஜியோகிராஃபி நமக்கு 5 கொஸ்டின்ஸ் தான். 5யுமே வரப்போது. அதுல ஒரு கொஸ்டின் வேணா நமக்கு இன் டெப்த்தா கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் 2மே சேர்த்து எத்தன கொஸ்டின்? 10 கொஸ்டின் குடுத்திருப்பாங்க குரூப் 4க்கு. இந்தியன் பாலிட்டி 15 கொஸ்டின். ஓகேங்களா? நீங்க எக்கனாமிக்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன படிக்கிறத விட இந்தியன் பாலிட்டிய பக்காவா படிச்சுங்க. ஏன்னா, யூனிட் 5 2 டாபிக்கும் சேர்த்து தான் 20 கொஸ்டின் கேட்கப் போறாங்க. நமக்கு எக்கனாமிக்ஸ் மட்டும் 20 கொஸ்டின் சொல்லல. ஓகேங்களா? ஆனா இந்தியன் பாலிட்டிலருந்து 15 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. 15மே எங்கருந்து தான் வரப்போது? இந்தியன் பாலிட்டிலருந்து தான் வரப்போது. அதுவும் ஸ்கூல் புக்ல பக்காவா படிச்சு வச்சுங்க. அடுத்து யூனிட் 6 தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர். இந்த யூனிட்ல பக்காவா படிச்சு வச்சுங்க. ஏன்னா, இதுதான் ஸ்கோரிங் பார்ட்னே சொல்லலாம் ஜிகேல. அடுத்து யூனிட் 7 மேத்ஸ் அண்ட் ரீசனிங். ஓகேங்களா? பக்காவா படிச்சு வச்சுங்க. நம்ம குரூப் 4 எப்படி கிளியர் பண்றது? ஐ மீன் இந்த ஷார்ட் பீரியட்ல 28 நாள், 25 நாள்ல எந்தெந்த யூனிட் எப்படி எப்படி படிக்கணும்ன்றத நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுல எனக்கு டவுட் இல்ல. என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. தேங்க் யூ.